சர்க்குருவே சரணம். கணக்கம்பட்டி சர்க்குரு அப்பாவை பக்தர்கள் மிகுந்த அன்புடனும் நம்பிக்கையுடனும் வழிபட்டு வருகின்றனர். அவர்களுடைய அருளை நினைவு கூறும் முக்கியமான ஆன்மீக நிகழ்வுகளில் ஒன்றான புனர்பூச பூஜை கருதப்படுகிறது. இந்த பூஜை பக்தர்களின் மனதை பக்தியையும் இறை நம்பிக்கையையும் அதிகரிக்க செய்கின்றது. புனர்பூசம் என்பது ஒரு நட்சத்திரமாகும். அந்த நட்சத்திர நாள் பல ஆன்மீக மரபுகளில் சிறப்புமிக்க நாளாக கருதப்படுகிறது. சர்க்குரு அப்பாவை நேசிக்கும் பக்தர்கள் இந்த நாளில் சிறப்பு வழிபாடுகளை மேற்கொள்கின்றார்கள். புனர்பூசம் பூஜை என்பது வெறும் சடங்கு அல்ல, அது குருவின் அருளை நினைத்து மனதை இறை வழியில் செலுத்தும் ஒரு ஆன்மீக வாய்ப்பாகும். அந்த நாளில் சர்க்குரு அப்பாவின் திருவுருவத்தை அலங்கரித்து மலர்கள் சமர்ப்பித்து தீபம் ஏற்றி பக்தர்கள் வழிபடுகின்றனர். அந்த வழிபாடு மனதிற்கு அமைதியை அளிக்கின்றது. புனர்பூச பூஜையின் மகிமை பக்தர்களின் நம்பிக்கையை வெளிப்படுத்துகின்றது. சர்க்குருவை மனதார நினைத்து செயல்படும் பிரார்த்தனைகள் மன உறுதியை அதிகரிக்கின்றது. இந்த பூஜையில் கலந்து கொண்டவர்கள் தங்களது வாழ்க்கை சுமைகளை சர்க்குருவின் திருவடிகளில் சமர்ப்பிப்பதாக உணர்கிறார்கள் அடசாமி. அதனால் மனம் லேசாகுகின்றது. புனர்பூச நாளில் குருவின் நாமத்தை நாம் சொல்லும்போது மிகுந்த ஆன்மீக பலனை தரும் என்று பக்தர்கள் நம்புகிறார்கள். குருவின் அருள் என்பது வாழ்க்கையில் நம்பிக்கையை விதைக்கும் சக்தியாகும். புனர்பூச பூஜை அந்த அருளை நினைவுபடுத்தும் ஒரு புனித தருணமாகும். இந்த நாளில் செய்யப்படும் தியானம் மனதில் இருக்கும் குழப்பங்களை குறைத்து அமைதியை அதிகரிக்க உதவுகின்றது. புனர்பூச பூஜையில் பக்தர்கள் ஒன்று கூடி இறைநாமம் பாடும்போதும் ஆன்மீக சூழல் உருவாகுகின்றது. அந்த சூழல் பக்தியின் ஆழத்தை உணரச் செய்கின்றன. சர்க்குருவின் பாதையை பின்பற்ற வேண்டும் என்ற உறுதியை இந்த பூஜை புதுப்பிக்கின்றது. இது ஆன்மீக வாடிக்கைக்கு புதிய ஊக்கத்தை தருகின்றது. புனர்பூச பூஜை நாளில் தர்ம செயல்கள் செய்வதும் சிறப்பாக கருதப்படுகின்றது. பிறருக்கு உதவுவது சர்க்குருவை மகிழ்விக்கும் செயல் என்று பக்தர்கள் கருதுகின்றனர். அன்னதானம் செய்வது இந்த நாளில் முக்கியமான ஆன்மீக பணிகளில் ஒன்றாக பல இடங்களில் நடைபெறுகின்றது. பசியை போக்குவது உயர்ந்த சேவையை மதிக்கப்படுகிறது. இந்த பூஜை மனிதர்களிடையே அன்பையும் ஒற்றுமையும் வளர்க்கும் ஒரு ஆன்மீக நிகழ்வாக உள்ளது. புனர்பூச பூஜை நடக்கும் பொறுமை, பணிவு, பக்தி போன்ற நற்குணங்களை நினைவூட்டுகின்றது ராசாமி. சர்க்குருவின் அருளை நாடும் பக்தர்கள் இந்த நாளில் அதிக நேரம் பிரார்த்தனையில் செலவிடுகின்றனர். மனதில் இருக்கும் எதிர்மறை எண்ணங்களை நீக்கி நல்ல எண்ணங்களை வளர்க்க இந்த பூஜை ஊக்கமளிக்கின்றது. குருவின் போதனைகளை நினைவு கூர்ந்து வாழ வேண்டும் என்ற எண்ணத்தை பக்தர்களுக்கு இந்த நாள் வழங்குகின்றது. புனர்பூச பூஜை என்பது மனதின் தூய்மைக்கான ஒரு ஆன்மீக பயணமாக பார்க்கப்படுகின்றது. சர்க்குருவை நம்பி வாழும் பக்தர்களுக்கு இந்த நாள் ஒரு புனித விழாவாகும். இந்த பூஜை நாளில் பக்தர்கள் தங்கள் குடும்ப நலனுக்காகவும் உலக நலனுக்காகவும் பிரார்த்தனை செய்கின்றனர். சர்க்குருவின் அருளால் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் ஏற்படும் என்ற நம்பிக்கைக்கு பக்தர்கள் உற்சாகம் அளிக்கின்றது. புனர்பூச பூஜையில் கலந்து கொள்வது மனதில் பக்தி உணர்வை மேலும் ஆழப்படுத்துகின்றது. சர்க்குருவின் பெயரை தொடர்ந்து உச்சரிப்பது மனம் ஒருமைப்பாட்டை வளர்க்க உதவுகின்றது. இந்த நாளில் பக்தர்கள் தங்களது தவறுகளை உணர்வது அல்ல, வாழ்க்கையில் வாழ உறுதி எடுக்கிறார்கள். புனர்பூச பூஜை பக்தர்களின் ஆன்மீக வளர்ச்சிக்கான ஒரு சிறந்த வாய்ப்பாகும். இந்த பூஜையின் போது ஏற்படும் தீபம் ஞான ஒளியை குறிக்கின்றது என்று பலர் கருதுகின்றனர். மலர் சமர்ப்பிப்பது பக்தியின் வெளிப்பாடாகவும் மனதின் தூய்மையின் அடையாளமாகவும் பார்க்கப்படுகின்றது. சர்க்குருவின் அருளை பெற வேண்டும் என்ற ஏக்கம் பக்தர்களை இந்த நாளில் அதிக பக்தியுடன் வழிபடச் செய்கின்றது.
புனர்பூச பூஜை மனதில் இருக்கும் அச்சங்களை குறைத்து நம்பிக்கையை அதிகரிக்கச் செய்கின்றது. இந்த நாள் குடும்பத்தினருடன் இணைந்து இறை வழிபாடு செய்ய ஒரு நல்ல வாய்ப்பாக அமைகின்றது. பக்தர்கள் ஒன்றாக சேர்ந்து இறை நாமம் பாடும்போது ஆன்மீக சக்தி அதிகரிப்பதாக அவர்கள் உணர்கிறார்கள். சர்க்குருவின் அருளை நினைத்து செயல்படும் ஒவ்வொரு பிரார்த்தனைகளையும் மனதிற்கு ஆறுதலை தருகின்றது. புனர்பூச பூஜை நம்மை நல்ல சிந்தனைகளின் பாதையில் நடத்துகின்றது. இந்த நாளில் அமைதியாக அமர்ந்து தியானிப்பது உள்ளார்ந்த மகிழ்ச்சியை அளிக்கின்றதுடா சாமி. சர்க்குருவின் வாழ்க்கையையும் போதனையையும் நினைவு கூறுவது பக்தியின் வேர்கள் ஆழமாகின்றது. புனர்பூச பூஜை மனித வாழ்வில் உண்மையான நோக்கத்தை சிந்திக்க ஒரு வாய்ப்பை வழங்குகின்றது. இந்த நாளில் செய்யப்படும் சேவை செயல்கள் ஆன்மீக மகிழ்ச்சியை அதிகரிக்கின்றன. சர்க்குருவின் திருவடியை நினைத்து செய்யப்படும் வணக்கம் மனதில் பணிவை வளர்க்கின்றது. புனர்பூச பூஜை பக்தர்களின் உள்ளத்தில் நம்பிக்கையின் தீபத்தை ஏற்றுகின்றது. இந்த பூஜை நாளில் பக்தர்கள் தங்கள் வாழ்வில் கிடைத்த ஆசீர்வாதங்களுக்கு நன்றி செலுத்துகின்றனர். நன்றியுணர்வு கொண்ட மனம் சர்க்குருவின் அருளை உணர்வதற்கு உதவுகின்றது என்று பக்தர்கள் நம்புகின்றனர். புனர்பூச பூஜை ஆன்மீக குடும்பமாக பக்தர்கள் ஒன்றிணைக்கின்றது. சர்க்குருவின் நாமம் ஒலிக்கும் இடங்களில் பக்தி நிறைந்த சூழல் உருவாகுகின்றதுடா சாமி. இந்த நாளில் செய்யப்படும் பிரார்த்தனைகள் மன உறுதியும் தன்னம்பிக்கையும் வளர்க்க உதவுகின்றன. புனர்பூச பூஜை பக்தர்களின் வாழ்க்கையில் ஒழுக்கம் மற்றும் ஆன்மீக ஒளியை வளர்க்கும் ஒரு புனித நிழலாக கருதப்படுகின்றது. சர்க்குருவின் அருளை நாடும் அனைவருக்கும் இந்த நாள் ஒரு ஆன்மீக திருநாளாக விளங்குகின்றது. புனர்பூச பூஜை மூலம் பக்தர்கள் இறைவனின் சர்க்குருவிடம் நெருக்கமாக இருப்பதாக உணர்கிறார்கள். கணக்கம்பட்டி சர்க்குரு அப்பாவின் அருளை நினைவு கூறும் இந்த புனித நாள் பக்தர்களின் இதயத்தில் பக்தி, நம்பிக்கை, அன்பு ஆகியவற்றை வளர்க்கும் அரிய வாய்ப்பாக அமைந்துள்ளது. புனர்பூசம் பூஜையில் உண்மையான மகிமை வெளிப்புற சடங்குகளில் மட்டும் இல்லை. சர்க்குருவின் அருளை மனதார உணர்ந்து அன்பு, தர்மம், பணிவு, இறை நம்பிக்கை ஆகிய நற்குணங்களுடன் வாழ வேண்டும் என்ற உயர்ந்த செய்தியை மக்களுக்கு உள்ளத்தில் விதைக்கப்படுவதில்தான் அதன் பெருமை உள்ளது. சர்க்குருவே சரணம்.